வணக்கம். இந்த கிளாஸ் ஹாஃப் டோன் எஃபெக்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த இமேஜ இப்படி டாட்டட் இமேஜா கன்வெர்ட் பண்றது தான் ஹாஃப் டோன் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். டாட் மட்டும் இல்லாம ஸ்கொயர், எலிப்டிக்கல் இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஷேப் வச்சு ஹாஃப் டோன் கிரியேட் பண்ண முடியும். Coreldraw 2 மெத்தட்ல ஹாஃப் டோன் கிரியேட் பண்ணலாம். இமேஜாவே ஹாஃப் டோனா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதனுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும். இன்னொரு மெத்தட் இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஷேப்ல ஹாஃப் டோன் கிரியேட் பண்ண முடியும். இப்படி கிரியேட் பண்ணக்கூடிய ஹாஃப் டோன் வெக்டாரா இருக்கும். இமேஜ் மட்டும் இல்லாம டிஃபரெண்ட் வெக்டார் ஆப்ஜெக்ட்டையும் ஹாஃப் டோனா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். வெக்டார் ஹாஃப் டோன் ஆப்ஜெக்ட்டை இந்த மாதிரி டிசைன்ல பேக்ரவுண்டா யூஸ் பண்ணலாம். சாப்டர் 11ல டிரான்ஸ்பரன்சி பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த ஹாஃப் டோனை நான் டிரான்ஸ்பரன்சியோட தான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். கஸ்டமைஸ்டா ஒரு ஹாஃப் டோன் கிரியேட் பண்றதுக்கு டிரான்ஸ்பரன்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த சாப்டர்ல அதை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இந்த இமேஜ் 4 காப்பி இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன். இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் மெனுல கலர் டிரான்ஸ்ஃபார்ம், அதற்கு இன்சைட் ஹாஃப் டோன் ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதுல பாருங்க சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக் 4 கலருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பெர்சன்டேஜ் இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து பிளாக் வந்து டீஆக்டிவேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இருக்குது இந்த டாட் உடைய சைஸ். இது மேக்ஸிமம் சைஸ் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ பிளாக் வந்து இங்க டீஆக்டிவேட்டா இருக்கு. பட் இமேஜ பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து நமக்கு தெரியுது. அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ ஓகே கொடுத்துறேன். இப்போ இமேஜ்ல பாருங்க டாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல தெரியுது. சயான் இருக்கு, மெஜந்தா இருக்கு, சில இடத்துல ரெட் தெரியுது, சில இடத்துல ப்ளூ தெரியுது, சில இடத்துல பிளாக் தெரியுது. சிஎம்ஏகே ஃபார்மேட் பத்தி தெரியும் போதுதான் அந்த டாட்ஸ் எப்படி வருதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். சயானும் மெஜந்தாவும் மிக்ஸ் ஆகும்போது ப்ளூ கலர் கிடைக்கும். சயான், மெஜந்தா, எல்லோ இது 3 மிக்ஸ் ஆகும்போது தான் பிளாக் கலர் கிடைக்கும். சயான், எல்லோ மிக்ஸ் ஆகும்போது கிரீன், எல்லோவும் மெஜந்தாவும் மிக்ஸ் ஆகும்போது ரெட். இந்த 3 கலர் மிக்சிங்ல தான் இந்த கலர் எல்லாமே நமக்கு கிடைக்குது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப இந்த டாட்ஸ் உங்களுக்கு தெளிவா புரியும். அதுல இருக்க பிளாக் ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு இந்த இமேஜ் வந்து கிரே ஸ்கேலா இருக்கணும். பிட் மேப்ல மோட் ஆப்ஷன்ல கிரே ஸ்கேல் செலக்ட் பண்றேன். கலர் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஹாஃப் டோன் கிளிக் பண்றேன். இது 3 டீஆக்டிவேட் ஆயிடும். பிளாக் மட்டும் ஆக்டிவ்ல இருக்கும். இதனுடைய பெர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாட்டுடைய சைஸ் கம்மி பண்றேன். இந்த ஹாஃப் டோன் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இமேஜ் பாத்தீங்கன்னா பிட் மேப்பா தான் இருக்கும். வெக்டாரா கன்வெர்ட் ஆகாது. நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் மெனுல பாயிண்ட் லேசர். இது தனி பேனலாவே நம்ம ஓப்பன் ஆகும். இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் என்ன அப்படிங்கறது பாக்குறதுக்கு முன்னாடி டைரக்டா இதை அப்ளை கொடுக்குறேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல டிஸ்பிளே ஆகிற அத்தனை டாட்ஸ் வந்து வெக்டார் ஆப்ஜெக்ட். இது அன்குரூப் ஆல் கொடுக்குறேன். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பா இருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கலருக்கு பதிலா அந்த இடத்துல இமேஜ் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி பிரேக் கர்வ் பார்ட் கொடுக்குறேன். ஒவ்வொரு டாட்மே தனித்தனி ஆப்ஜெக்டா சேஞ்ச் ஆகிடும். வெக்டார் ஆப்ஜெக்டா இருக்கனால இதுல எளிமையா எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். அன்டூ பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டென்சிட்டிங்கிறது அந்த டாட்டுடைய அடர்த்தி. வேல்யூ கம்மியா இருந்ததுன்னா டாட்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ரிசல்ட் வந்து அக்யூரேட்டா இருக்காது. இப்போ இதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்றேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அன்டூ பண்ணிட்டு தான் ஒவ்வொரு டைம் நான் அப்ளை பண்றேன். இன்னும் வேல்யூ அதிகமா கொடுக்குறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து 16 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்கேல்ங்கிறது டாட்டுடைய சைஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். மினிமம் வேல்யூ கொடுக்கும்போது அந்த டாட்டுடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். வேல்யூ 2 இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த டாட்டுடைய சைஸ் வந்து பெருசா இருக்கும். அதனால அந்த டாட் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு ஓவர்லேப் ஆன மாதிரி இருக்கும். அன்டூ பண்ணிட்டு 1 கொடுக்குறேன். இப்போ ஓரளவுக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கிரீன் ஆங்கிள் டாட் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். 0.1 கொடுக்குறேன். ரிசல்ட் பாத்தீங்கன்னா டாட் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். 6 கொடுக்குறேன். பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுக்கும்போது டாட் கவுண்டர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த இமேஜ்ல நெகட்டிவ் வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். -10 கொடுக்குறேன். இப்போ ரிசல்ட் பாருங்க. இப்போ 2 இமேஜையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்னு வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ல இருக்கும், இன்னொன்னு கிளாக் வைஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் கீப் ஒரிஜினல் சோர்ஸ் இது ஆக்டிவ்ல இருக்கும்போது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். தனியா நமக்கு டூப்ளிகேட்ல தான் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அது தேவையான நான் டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். லிமிட் கலர்ஸ்ல டாட்ஸ் உடைய கலர் வந்து எத்தனை தேவைங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். 5 கலர்ஸ் கொடுக்குறேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. 21 கொடுக்குறேன். நல்லா இமேஜை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டாட்டுடைய கலர் டிஃபரன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் ட்ராக்கிங் இதுல 3 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இமேஜ் 3 காப்பி பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் ஆப்ஷனே செலக்ட்ல இருக்கு. அப்ளை பண்றேன். இதுல இருக்கக்கூடிய டாட்ஸ் பாருங்க எல்லாமே ஒரே சைஸா இருக்கும். இந்த இமேஜ்ல ஆல்ரெடி நான் ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த டிரான்ஸ்பரன்சி இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் சைஸ் மாடுலேஷன் 1. ஒப்பாசிட்டியை வச்சு அது சைஸ் மாடுலேஷன் ஆகும். அப்ளை பண்றேன். இந்த இமேஜ்ல ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி நான் எடிட் பண்ணேன். டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஒப்பாசிட்டி தான். ஒப்பாசிட்டியை வச்சு இந்த டாட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஈவனா ஒரே மாதிரி இருக்கு. இங்க இருக்க சைஸும் இங்க இருக்க சைஸும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த ஒப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி இந்த சைஸ் ரெடியூஸ் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சைஸ் மாடுலேஷன்ல லுமினாசிட்டி. இமேஜ்ல எந்த பார்ட் வந்து ஹைலைட்டா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நமக்கு டாட்ஸ் வந்து அதிகமா கிடைக்கும். இந்த மாதிரி. இப்ப ரிசல்ட் பாருங்க. நெக் போர்ஷன் வந்து டார்க்கா இருந்தது. இங்க டாட்ஸ் வந்து பெருசா நமக்கு டார்க்கா கிடைச்சிருக்கு. இப்ப நான் அன்டூ பண்றேன். மெட்ஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனோட கம்பைன் பண்ணி இதை பார்க்கலாம். இதை இன்னொரு காப்பி நான் மூவ் பண்ணிடுறேன்.
இந்த ஆப்ஷன் ஒரே மாதிரி கலர்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை மெர்ஜ் பண்ணிடும். ஆல்ரெடி 1 இருந்தது, அதிலே அப்ளை பண்றேன். இப்ப இந்த இடத்துல 6 சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை பண்றேன். இப்ப இந்த ரிசல்ட் பாருங்க. டாட்ஸ் வந்து எப்படி இருக்கு? ஒரே மாதிரியான கலர்ஸ் வந்து இங்க மெர்ஜ் ஆகி அந்த டாட் வந்து பெருசா தெரியுது. இப்ப இத அன்டூ பண்ணிட்டு டென்சிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். ஸ்கேல் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆங்கிள் ரொட்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ்ல 2. லுமினாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹைலைட் ஆன போர்ஷன் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். லுமினாசிட்டி யூஸ் பண்ணும்போது டென்சிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்ப இமேஜுடைய டீடைல் வந்து கொஞ்சம் அதிகமா கேப்சர் ஆகி கிடைக்கும். மெர்ஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கலர்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை கம்பைன் பண்ணுச்சு. இந்த வெல்ட் ஆப்ஷன் ஆக்டிவ்ல இருக்கனால அந்த கம்பைன் பண்ண ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா வெல்ட் ஆயிடும். இதை அன்குரூப் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒரே ஆப்ஜெக்டா இருக்கு. அன்டூ பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஷேப்ல சர்க்கிள்க்கு பதிலா ஸ்கொயர் சேஞ்ச் பண்றேன். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் கஸ்டம்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஷேப் இங்க டிரா பண்ணிக்கலாம். காமன் ஷேப்ல ஹார்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். கஸ்டம் ஆப்ஷன் சூஸ் பண்றேன். செலக்டிங் ஆக்டிவ் ஆகும். அதை கிளிக் பண்ணி இந்த ஹார்ட்ல கிளிக் பண்றேன். இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்றேன். எந்த ஒரு வெக்டார் ஆப்ஜெக்டா இருந்தாலும் அது கஸ்டம் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. கண்ட்ரோல் கியூ கொடுத்து க்ளோ பண்றேன். இப்போ இது வந்து வெக்டார் ஆப்ஜெக்டா சேஞ்ச் ஆயிடும். இந்த இமேஜ்ல அப்ளை பண்றேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இமேஜ் ஹாஃப் டோனா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வெக்டார் ஆப்ஜெக்ட்டை எப்படி ஹாஃப் டோனா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க செட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஒரு ரவுண்ட் டிரா பண்றேன். அவுட்லைன் ரன் பண்ணிட்டு செகண்டா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டை ஃபவுண்டைன் ஃபில் அப்ளை பண்றேன். ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்ல ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். இது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. இது ஃபவுண்டைன் ஃபில், இது டிரான்ஸ்பரன்சி. இது மல்டிபிள் காப்பீஸ் பண்ணிக்கிறேன். மேல இருக்க 3 ஆப்ஜெக்டையும் தனித்தனியா எஃபெக்ட் மெனுல கலர் டிரான்ஸ்ஃபார்ம்ல ஹாஃப் டோன் கொடுக்குறேன். செகண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல பாயிண்ட் பிளேசர்ல யூனிஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை அப்ளை பண்றேன். இந்த 3 ஆப்ஜெக்ட்லயும் சைஸ் மாடுலேஷன் 1 ஒப்பாசிட்டி சூஸ் பண்றேன். மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ல ஹாஃப் டோன் அப்ளை பண்ணும்போது அதை எடிட் பண்றது கஷ்டமா இருக்கும். மேக்ஸிமம் சிங்கிள் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி ஹாஃப் டோன் அப்ளை பண்ணுங்க. அதை எடிட் பண்றது ஈஸியா இருக்கும். இதோட ரிசல்ட் பாருங்க. ஃபவுண்டைன் ஃபில், டிரான்ஸ்பரன்சி இது ரெண்டுலயுமே ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஹாஃப் டோன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட கலர் சேஞ்ச் பண்ணனா ரிசல்ட் சேஞ்ச் ஆயிடும். இப்போ இது ரெண்டையும் இன்னொரு காப்பி மூவ் பண்ணிடுறேன். இதுல கலர் அப்ளை பண்றேன். இந்த 6 ஆப்ஜெக்ட்லயும் எட்ஜ் பாத்தீங்கன்னா ஃபேடடா இருக்கு. பட் கலர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த 2 ஆப்ஜெக்ட்ல மட்டும் தான் அந்த ஃபேடட் எஃபெக்ட் கிடைக்குது. இங்க நான் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல மல்டி கலர் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபவுண்டைன் ஃபில் அப்ளை பண்றேன். இந்த ஆப்ஜெக்ட்ல கிரீன் கலர் ஸ்டார்ட் ஆகி போக போக கலர் சேஞ்ச் ஆகி ரெட் இருக்கு. நம்ம என்ன கலர் கொடுத்தோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகுது. பட் இந்த ஆப்ஜெக்ட்ல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா டாட்ஸ் எல்லாமே மல்டி கலர்ஸ்ல டிஸ்பிளே ஆகுது. இமேஜ்ல நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன ரிசல்ட் இருந்ததோ அதுதான் இங்க டிஸ்பிளே ஆகுது. உங்களுடைய டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த 2 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணுங்க. இது ஹாஃப் டோன் மூலமா கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். இது பாயிண்ட் லேசர் மூலமா கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். இந்த ஹாஃப் டோன் ஆப்ஜெக்ட்டை எப்படி டிசைன்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை காப்பி பண்ணிக்கிறேன். நியூ பேஜ் இன்சர்ட் பண்ணி A4 சைஸ்க்கு பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிருக்கேன். பிளாக் கலர் ஃபில் பண்ணிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் இங்க பிளேஸ் பண்ணிட்டு இந்த கார்னர்ல இருந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்றேன். ஆக்சுவலா இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது ஸ்மால் சைஸ். அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 55 இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணோம். இதை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது டாட் வந்து ரொம்ப பெருசா தெரியுது. இதை டெலீட் பண்ணிட்டு நியூவா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு ரவுண்ட் டிரா பண்ணிட்டு இதுல கலர் அப்ளை பண்றேன். ஃபவுண்டைன் ஃபில் யூஸ் பண்றேன். டிரான்ஸ்பரன்சில ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி, எலிப்டிக்கல் ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்றேன். ரவுண்டுக்கு பதிலாக ரெக்டாங்கிள் யூஸ் பண்றீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணுங்க. ரிசல்ட் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். பாயிண்ட் லேசர் அப்ளை பண்றேன். இப்படி கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட்டை 2 விதமா நம்ம யூஸ் பண்ணலாம். இதை டெலீட் பண்ணிடுறேன். இதை இன்னொரு காப்பி மூவ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே பவர் கிளிக் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை எடிட் பண்றேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் இங்க மூவ் பண்றேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்றேன். இதனுடைய ஷேப்பை சேஞ்ச் பண்ணலாம். ஷேடோ டூலுக்கு இன்சைட் என்வலப் டூல் இருக்கும். அந்த டூல் செலக்ட் பண்றேன். ஆப்ஜெக்ட் பாருங்க டிரான்ஸ்ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆயிடும். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி கீழே புஷ் பண்றேன். அதனுடைய ஷேப்பை இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க எப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பவர் கிளிக் பண்றேன். 2 ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எலிப்டிக்கல் ஆப்ஜெக்ட்ல இந்த என்வலப் டூல் நான் யூஸ் பண்ணி காமிச்சேன். இதுல இருக்கக்கூடிய இன்னும் ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தனியா ஒரு கிளாஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ண ஹாஃப் டோன் ஆப்ஜெக்ட்டை பேட்டர்னா கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஓன் வெக்டார் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணலான்னு ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்துருக்கோம். அந்த கிளாஸ் பார்க்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இன்சைட் இருக்க இந்த ஆப்ஜெக்ட்டை டெலீட் பண்ணிடுறேன். டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணி வெக்டார் பேட்டர்ன் சூஸ் பண்றேன். ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் நான் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். டாட்ஸ் ஆல்ரெடி பவர் கிளிக் பண்ண ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரேமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஃப்ரேமை ரிமூவ் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரேம் டைப்ல ரிமூவ் ஃப்ரேம் இதுல கலர் அப்ளை பண்ணலாம். இந்த பேட்டர்ன் வந்து ரெக்டாங்கிள் டைப்ல கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டிசைன்ல அதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிருக்கேன். டிரான்ஸ்பரன்சி டூல் கிளிக் பண்ணி அதை எடிட் பண்றேன். கொஞ்சம் சின்னதா ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து சின்னதா கிடைக்கும். அதுவே பெருசா ட்ராக் பண்ணும்போது பெருசா இருக்கும். சென்டர்ல கிளிக் பண்ணி அதை மூவ் பண்றேன். பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது 2 பக்கமும் நமக்கு கிடைக்கும். இந்த ஒயிட் தெரியக்கூடிய இடம் தான் டிரான்ஸ்பரண்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்து எல்லோ கலர்ல இந்த பேக்ரவுண்ட் இருக்கு. ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கனால பேக் சைடு இருக்க கலர் வந்து இங்க தெரியுது. இந்த மாதிரி கிரியேட் பண்ண ஹாஃப்டோன் ஆப்ஜெக்ட்டை பேட்டர்னா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டிசைனை யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதுவும் அதே பேட்டர்ன் தான். இந்த டிசைன்ல 2 ரவுண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ட்ரா பண்ணிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சென்டர்ல இருக்க இந்த ஸ்பேஸ்ல வந்து கலர் இல்லாம எம்டியா இருக்கணும். டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். 2 ரவுண்டையும் செலக்ட் பண்ணிட்டு பேக் மைனஸ் ஃப்ரண்ட் கொடுக்குறேன். இந்த இடம் வந்து எம்டி ஆயிடும். அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். டிரான்ஸ்பரன்சில ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். இதுல எலிப்டிக்கல் ஃபவுண்டைன் பாயிண்ட் லேசர் அப்ளை பண்றேன். கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கலர் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிருக்கேன். ஒரு நோட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் தான் இதுல பவர் கிளிக் பண்ணிருக்கேன். ஹாஃப்டோன் ஆப்ஜெக்ட்ல கலர் ஃபில் பண்ணி எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நியூ பேஜ் இன்சர்ட் பண்ணிருக்கேன். ரெக்டாங்கிள் டூல் டபுள் கிளிக் பண்றேன். A4 சைஸ்க்கு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸை டூப்ளிகேட் பண்ற நம்பர் கீப்பேர்ல பிரஸ் பண்ணி கண்ட்ரோல் Q கொடுத்து கர்வ் பண்றேன். இந்த நோட ரிமூவ் பண்றேன். ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இதை சைஸை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்டை கலர் ஃபில் பண்ணிட்டு அவுட்லைன் நன் பண்றேன். டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். பாயிண்ட் லேசர்ல ஸ்கொயர் யூஸ் பண்றேன். ஹாஃப்டோன் ஆப்ஜெக்டையும் A4 சைஸ் பாக்ஸையும் செலக்ட் பண்றேன். கீபோர்ட் R பிரஸ் பண்றேன். P பிரஸ் பண்றேன். ரைட்லயும் டாப்லயும் அலைன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜை P பிரஸ் பண்றேன். சென்டர்ல கிடைக்கும். கொஞ்சம் இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டா A4 சைஸ்க்கு இருக்க மாதிரி இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நம்பர் கீப்பர்ல பிரஸ் பண்றேன். ஒரு டூப்ளிகேட் இருக்கும். டூப்ளிகேட் ஆன இமேஜை ஹாஃப்டோன் ஆப்ஜெக்ட்ல பவர் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பேஜ் ரவுண்ட் கொடுத்து பேக் சைடு மூவ் பண்றேன். அந்த இமேஜை A4 சைஸ் பாக்ஸ்ல பவர் கிளிக் பண்றேன். இப்போ A4 சைஸ் பாக்ஸ்ல இருக்க இமேஜை எடிட் பண்றேன். இமேஜை செலக்ட் பண்ணிட்டு யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். இதுல 85 கொடுத்துறேன். ஃபினிஷ். ஹாஃப்டோன் இருக்க ஆப்ஜெக்ட்ல மெஜந்தா கலர் இருக்கு. அதனால ஒரு லைட் மெஜந்தா அதுல தெரியும். அந்த ஃபில்ல நன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஹாஃப்டோன் ஆப்ஜெக்ட்டை A4 சைஸ் பாக்ஸ்ல பவர் கிளிக் பண்ணிடலாம். A4 சைஸ் பாக்ஸ் அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் 2 இமேஜ் இருக்கு. A4 சைஸ்ல ஒரு இமேஜ் டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணி வச்சிருக்கோம். ஹாஃப்டோன் ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணிருக்க இமேஜ் பிரைட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன் பார்ப்போம். பாலிகான் டிரா பண்ணிட்டு சைட்ஸ் 8 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த கலர் ஃபில் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். பாயிண்ட் லேசர் அப்ளை பண்றேன். இதுல இமேஜை பவர் கிளிக் பண்றேன். ஃபில் கலர் நன் பண்ணிடுறேன். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பியூட்டி பார்லர் சம்பந்தமா போஸ்டர் டிசைன் பண்ணாலும் சரி, ஃபிளையர் டிசைன் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த கிளாஸ்ல Coreldraw ஹாஃப்டோன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். கஸ்டமைஸ்டா ஹாஃப்டோன் கிரியேட் பண்றதுக்கு இந்த பாயிண்ட் லேசர் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் பொறுமையா யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.